கழிந்ததான நாட்களில் தொடர்ச்சியாக வேதத்தின் காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம். பேசலாம். வேதத்தில் நாம் எதிர்பார்க்கிறதற்கு மேலான நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் ஏராளமான ரகசியங்கள் வேதத்தில் உண்டு. பேசலாம். எப்படி தங்கம் ஆழமாக சுரங்கத்தில் வெட்ட வந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல தான் வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு அதிகமான வேதத்தின் ரகசியங்களை நமக்கு அறிவிக்கிறான். பேசலாம். சரி, தொடர்ந்து சிந்தனைக்காக அதே வசனத்தை வாசித்து நாம் மீண்டும் கடந்து போகலாம். இந்த 2 கொரிந்தியரில் 10வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனத்தை வாசித்து தொடர்ந்து நாம் தியானத்தின் நேரம் கடந்து போகலாம். வாசிப்போம். இன்னும் அந்த இடத்துல நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். நாம் நடப்பது எதில்? மாமிசத்தில் நடக்கிறோம். ஆனால் போர் யுத்தம் எதில் அல்ல? மாமிசத்தின் படி அல்ல. ஆமென். போர் செய்யாமல் எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. அவைகளால் தர்க்கங்களையும் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு யுத்த களம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு யுத்த வீரர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ அது வயதானவர்களோ வாலிபமோ குழந்தைகளோ என்னில்லை. ஆமென். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்றால் அல்லேலூயா ஒரு யுத்த படையில் சேனையில் நீ ஒரு நபராய் மாறுகிறாய். ஆமென். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டாலே ஆமென் நீயும் இராணுவத்தில் ஒரு நபராய் மாறிவிடுகிறாய். அந்த இராணுவத்தின் தலைவர் யார் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்போ இராணுவத்தில் ஒரு யுத்த வீரன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு என்ன இருக்கு? யுத்தம் செய்கிற வேலை இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அநேக என்ன இருக்கு? ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அல்லேலூயா. சட்டமுறை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவனுடைய ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, அவனுடைய கவனத்தில் இருந்தாலும் சரி, செயல்பாட்டாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ரெஸ்ட் எடுக்கிற விஷயங்கள், அவன் பணியாற்றுகிற விஷயங்கள் எல்லாவற்றிலையும் என்ன இருக்கிற? ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எதிரி எப்பொழுது வருவார் என்பது அவனுக்கு தெரியும். எல்கையில் நின்று கொண்டிருக்கிற இராணுவ வீரர்களுக்கு ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது எதிரி வருவான் என்று அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்பொழுது அவன் எப்படி இருக்கணும்? விழிப்பாக இருக்கணும். ஆமென். ஆமென். அதே போலதான் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு எதிராய், உன் குடும்பத்திற்கு எதிராய், உன் பிள்ளைகளுக்கு எதிராய் எதிரியாகிய சாத்தான் எப்பொழுது எந்த சூழ்நிலையில் எந்த வழியில் அவன் தாக்குவான் என்று நமக்கு தெரியாது. எல்லா நிலையிலுள்ள தாக்குதலையும் எதிர்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிற. அல்லேலூயா. அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு ஒரு தெளிவாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை என்பதை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவோம். அல்லேலூயா. சத்துருவானவன் யுத்தம் செய்வதற்காக அவன் தெரிந்து கொண்டதான இடம் மனுஷனுடைய சிந்தனை மண்டலங்கள். ஆமென்.
எண்ணம், சிந்தனை, யோசனை. ஆமென். அல்லேலூயா. இந்த பகுதிகளை தான் அவன் என்ன செய்கிறான்? தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அவர் திட்டம் போடுகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டில் தலைமையகம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. திடீரென்று தலைமையகத்தை இவன் தாக்க முடியாது. அல்லேலூயா. வேறு அநேக இடங்களை என்ன செய்யணும்? மேற்கொண்டு கைவகப்படுத்தி தான் தலைமையகத்தை தாக்க முடியும். அல்லேலூயா. அதிக பாதுகாவல் கொடுக்கப்பட்ட இடம் தலைமையகம். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தலைமையகம் என்றுள்ள பகுதி என்னவென்றால், அல்லேலூயா, நம்முடைய சிந்தனை மண்டலம். கையை வைத்து ஆமென். இப்போ பாருங்கள், இப்போ ஒன்றும் வேண்டாம். ஒரு மனுஷனுடைய தலை மூளை இருக்கிறது, மூளை பகுதி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது சிந்திப்பதற்குரியது, சிந்தனை யோசனைகளுக்குரியது. அல்லேலூயா. அப்போ அந்த தலைப்பகுதி, அந்த மூளை பகுதி சரியாய் ஒர்க்காக வேண்டும், முறைப்படி அது ஒர்க்காகவில்லை என்றால், அல்லேலூயா, அவனுடைய பேச்சில் ஒரு சரி இருக்காது, நடைமுறையில் சரி இருக்காது, செயலில் சரி இருக்காது. அல்லேலூயா. அவனுடைய சரீர பேணுதல் சரி இருக்காது, மற்றவர்கள் மத்தியில் வாழ்வதும் சரி இருக்காது. காரணம், சத்துரு எங்க கை வச்சிருக்கிறான்? சிந்தனை மண்டலத்தில். இன்னும் சொல்லுவாங்க, மூளையில் பாதிக்கப்பட்டவன் அல்லது மூளை வளர்ச்சி இல்லாதவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தபடி மூளையினுடைய வளர்ச்சியும், சிந்தனை திறனும், செயல்பாட்டு திறனும், வாழ்க்கை நிலையும் என்ன வந்திருக்கணும்? மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வர வேண்டும் என்றால் ஹெட் குவார்டர் கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே சரியா இல்லை என்றால் எதுவுமே சரியா இருக்காது. ஆமென், ஆமென். அதான் விஷயம். பாருங்கள், அதான் விஷயம். அப்போ சத்துரு கைவசப்படுத்த பார்க்கிற இடம், அல்லேலூயா, நம்முடைய மனநிலை, நம்முடைய சிந்தனை மண்டலங்களை கைப்பற்ற பார்க்கிறார். அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்ட 5ஆம் வசனம் வாசிப்பா. அவைகளால் தர்க்கம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். அப்ப தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து விட்டால், அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பெரிய பிரகாசமாகிவிடும். அல்லேலூயா. வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டும் என்றால், ஆமென், ஆண்டவரை குறித்த ஒரு அறிவுக்குள் தேவனுடைய கடந்து கிறிஸ்தவ வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமா? ஆமென், அல்லேலூயா. உன்னோடு தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ தேவனுடைய பிள்ளை என்று பிறர் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள் நீ கடந்து போக வேண்டிய அவசியம். ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள் நீ போக போக, அல்லேலூயா, முதலாவது உள்ளான நிலை பிரகாசிக்கும். ஆமென். இருதயம், உடைய மனநிலைகள், உள்ளான மனிதன் பிரகாசிப்பார். உன் வாழ்க்கையை பிரகாசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவினால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னவென்றால் எல்லா நிலையிலேயும் மாற்றம் ஏற்படும். அல்லேலூயா. அதான் அது சொல்லுகிறோம் பாருங்க. அதனுடைய 2 பேதுருவில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஆமென். நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவினால் ஏற்படுகிற மாற்றம். அந்த தேவனை அறிவது எவ்வளவு மிக முக்கியம் என்பதாக நான் சொல்றது. அல்லேலூயா. ஏதோ நம்ம கேட்குறோம், வாரம் காணிக்க போடுறோம், கை தட்டுறோம், போடுறோம், அதெல்லாம் எல்லாம் அறிவு. அல்லேலூயா. இப்போ தேவனை அறிகிற அறிவிற்குரியதான காரியங்கள் குறித்தாக்கும்
செவ்வாய்க்கிழமைகளிலும் எல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இதை கேட்க கேட்க நம்ம என்ன செய்யும்? சில தெளிவுகள் ஏற்படும். ஏற்படுதா இல்லையா? ஏற்படுதா. அந்த தெளிவு ஏற்பட நமக்குள்ள என்ன வந்துடும்? மாற்றம் வந்து கொண்டிருக்கும். அந்த உள்ளே ஏற்படுகிற மாற்றம் எங்க வரும்? வாழ்க்கை வெளியே வரும். மனுஷன் முன்னதாக அந்த வெளியே ஏற்படுகிற மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் குடும்பத்திலே வந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு தான் நான் எங்க வருவது? வேத தியானங்களுக்கு, வேதத்தின் விளக்க உரைகளை கேட்பதற்கு வருவது. ஹல்லேலூயா. அது இன்னார் தான் கேட்கணும், இன்னார் அப்படி கிடையாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், நானே ஒவ்வொரு நாளும் சில ஸ்டடிகள் கேட்டுட்டு இருக்கேன். நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசுவை குறித்த அறிவுக்குள் வளருவதற்கு நான் பாடுபட்டு தான் இருக்கேன். சொல்ல புரியுதா இல்லை? இப்போ ஆண்டவரை நான் அறியணும். அறிந்தது போதாது. ஆமென், ஆமென். இன்னும் நான் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏன் எனக்குள் வருகிறது என்றால், நான் இதுவரை ஒன்றும் என்ன செய்யவில்லை, அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. சொல்ல புரியுதா? எப்போ ஒரு நபருக்கு இன்னும் நான் ஆண்டவர் அறியணும், இன்னும் ஆண்டவரோடு நெருங்கணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கோ, நீ பாக்கியவான். ஆமென். தெரியும் என்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதோட என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிட்டாலே பக்க வழியாக தான் எங்கேயாவது ஓடும். ஆமென், அல்லேலூயா. வளர்ச்சிக்கு நேரம் மேலடிக்கு போகாது, கீழே கிடந்து சுத்திட்டு கிடக்கும். ஏன்? ஆண்டவரை அறியணும், இன்னும் நான் வளரணும் என்ற ஒரு சிந்தைக்கு என்ன ஆகி போச்சு? சாத்தார் ஒரு தடை போட்டுட்டான். புரியுதா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. சுய திருப்தி என்னது? சிலருக்கு என்னன்னா, சில பிரச்சனை கேட்டால் இதெல்லாம் நம்ம பல முறை கேட்டிருப்போம் இல்லையா, தெரியுதா அப்படின்னு. ஏப்பா நீ எத்தனை முறை கேட்டாலும் அது புதுசு தான். கையை வைத்தான் கேட்க. ஏன்னா மனுஷனுடைய வார்த்தைகள், அப்பனுடைய வார்த்தைகள், உனக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதை கேட்டால் இதை கேட்டால், இதில் வேறொரு பகுதியை கேட்டால் அப்படி கேட்டால், அதை நான் வச்சு நீ ஒன்றும் வாழ முடியாது. நீ கேட்டுகிட்டே இருக்கணும். என்ன செய்யிட்டு இருக்கணும்? கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்ல வாயில. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஸ்தோத்திரம் அதனுடைய உபாகமும் 6ஆவது அதிகாரம் நினைக்கிறேன். அதில் அழகாக சொல்லுகிற அப்படி வாசிக்க. அந்த 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீ உன் இப்போ அதில் பாருங்க, முழு இருதயம், அடுத்தது ஆத்துமா, அடுத்தது. அப்போ உன்னில் உள்ள எந்த பகுதியும் மீதியா இருக்கக்கூடாது. ஆமென். யார் மேல் அன்பு கூறுவதற்கு? தேவன் மேல் அன்பு கூறுவதற்கு. புரியுதா இல்லையா? அல்லேலூயா. தேவனுக்கு நீ அன்பு கூறுவதென்றால் ஏதோ நான் அன்பா இருக்கிறேன் என்றால், உன் முழு இருதயம். என்ன இருதயம்? கொஞ்சமா? முழு இருதயம். அடுத்தது முழு ஆத்துமா, உள்ளான மனிதன். அடுத்தது ஆமென், ஆமென். அப்போ உன்னுடைய இருதயத்திலும் சரி, சரீரத்திலும் சரி, எண்ணங்களிலும் சரி, அல்லேலூயா, எந்த ஒரு பகுதியும் வேறு ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? ஷேர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் எங்க வரணும்? கர்த்தரிடத்தில். அதான் சங்கீதத்தில் 63 சொல்ல வாசிக்க வேண்டாம், அங்கே வாசிப்போம். உபாகமத்தில் வாசி மீதி போயிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் எங்க இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இருதயத்தில். சொல்ல புரியுது இல்லை? அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை எங்க சேவ் பண்ணணும்? இருதயத்தில் இருக்கணும். அடுத்தது அந்த இருதயத்தில் இருக்கிறது யாருக்கு போதிக்கணுமா? பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா? ஆமென். ஏற்பாட்டின் நாட்களில் நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி அன்று தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தவர்களுக்கு அவர் கொடுத்த சட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நீ தேவனிடத்தில் எப்படி? முழு இருதயத்தோடு, முழு
ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. ஆமென். அன்பு கூறுகிறோம். உன்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை, சட்டத்திட்டம், நியாயப்பிரமாணத்தினுடைய தேவனுடைய கொடுத்த போதனை உள்ள இருக்கணும். உள்ள இருக்கிறது எங்க வரணும்? பிள்ளைகளுக்கு முன்னாடி வரணும். சொல்ற புரியுதா? புரியுதா இல்லையா? யார் அந்த அந்த பாயிண்ட் வாசி? என்ன செய்யணுமா? யாருக்கு போதிக்கணுமா? நம்ம போதிக்கணுமான்னு யோசிக்கணும். அப்போ பிள்ளைகளுக்கு நீ படிக்க உற்சாகப்படுத்து, சாப்பாடு கொடு, உடுதுணி கொடு. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை பற்றி நீ சொல்லிக் கொடு. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறித்த ஒரு அறிவூட்டுதல் குழந்தைகளுக்கு ஒரு தாய் தகப்பன் என்ன செய்யணும்? கொடுத்து கொண்டு இருக்கணும். அந்த கொடுக்கிற நிலையில் உள்ள வார்த்தை உன் வாயில் வரணும்னா அது எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். உனக்கு இருதயத்தில். அப்ப நீ முதல்ல வேதத்தின் சத்தியங்களை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். கவனி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கையங்காலையும் மட்டும் உதறிட்டு போறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை கருத்தாய் நீ கேட்கணும், கை கொள்ளணும். அதை கை கொள்ளுகிற ஆர்வம் உனக்கு வரணும்னா அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அன்பு கூர்ந்தாதான் வேதத்தை நேசிக்கிற இருதயம் உனக்கு வரும். வேதத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற இருதயம் உண்டாகும். ஆமென். அது கற்றுக்கொண்டது இருதயத்தில் இருந்தாலும் உன்னிலிருந்து வருகிற வார்த்தை பிள்ளைகளுக்கு தேவனை குறித்ததாக வரும். சொல்லப்பட்டது. ஆமென், ஆமென். ஓ, உன் பிள்ளைகளுக்கு அதை எப்படி போதிக்கணுமா? எப்படி போதிக்கணும்? கருத்தா. எப்படியோ போதிக்காத. ஆமென். எப்படியோ சொல்லி கொடுக்காத. அல்லேலூயா. எப்படி? கருத்தாய். அப்போ அந்த கருத்தாய் போதிக்கணும்னா உனக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரு உத்தரவாதம் இருக்கும். சொல்ல புரியுது? எவ்வளோ யோசித்து பாருங்க. இப்போ நம்ம பிள்ளைகளிடத்தில் சில கீழ்ப்படியாமல் வந்துட்டு தான் இருக்கும், ஒழுங்கின வந்துட்டு தான் இருக்கும். பிள்ளைகளுடைய பேச்சுகளை ஸ்கூலில் படிக்கிற டைமில் அங்கேருந்து கற்றுக்கொண்ட சில தகாத வார்த்தைகள், ஒழுங்கினமான செயல்கள், அங்கே ஏதாவது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் வேறு ஏதாவது தகாததை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. அதை கொண்டு அந்த பிள்ளைகள் எங்கே சொல்லுவாங்க? அவங்ககிட்ட பேசுவாங்க, கூட பழகிற பிள்ளைகளுக்கு பேசுவாங்க. இதில் என்னது எப்படி இருக்கணும்? கவனம். சொல்ல புரியுதா? குடும்பம், பிள்ளைகள் என்றால் சாதாரணமானதல்ல. இது சோறு மட்டும் கொடுத்து வாழ்கிறதல்ல குடும்ப வாழ்க்கை. பரவாயில்ல, நிறைய தின்னுடா, பிரியாணி இன்னும் அடுத்து எப்போ கிடைக்குன்னு தெரியாதுடா, கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுடா, வச்சு வாங்கடான்னு சொல்லி தின்ன வச்சு நீ சாகடிக்கிறதல்ல. சாப்பாடு கம்மியாக கொடு. ஆமென், ஆமென். வயிறு நிறைய கொடுக்காத. கடைசியில் சுகர் கொண்டு வந்து லாரி கணக்கில் கொண்டு நடக்கிறோம். நம்ம என்னென்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி, மட்டன் என் பொண்ணுக்கு பையனுக்கு கறி நல்ல சாப்பாடு கொடுக்கும், வாங்க எல்லோரும் போகலாம், நல்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம். இப்படி சில எண்ணங்கள். நீ சாப்பாடு வாங்கி ஒரு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆனால் வேஸ்ட் பண்ணாத. ஆமென். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது சாப்பாடு கொடுக்கணும், அதெல்லாம் முக்கியம். அல்லேலூயா. கல்வி கொடுக்கணும், அதெல்லாம் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வளர்வது மிக முக்கியம். அதற்கு வேதத்தின் காரியங்கள், தேவனுக்கு கொடுத்த காரியங்கள் பிள்ளைகள் எரிச்சணும், ஊட்டணும். ஆமென். சாப்பாடு சமைச்சு பிளேட்டில் வச்சுட்டா தின்றோம். ஆனால் சத்தியம், ஆண்டவரை குறித்த காரியம் அதான் தேடாது. நீ தான் என்ன செய்யணும்? ஊட்டணும். சத்தமா இல்லை? சோறு குழந்தையா இருக்கும் ஊட்டணும், வளர்ந்து ஊட்டணுமா? வேண்டாம். அதே அப்படி விழுந்து கமந்து விழுந்து தின்னும். குழந்தை சொல்லும், ஏதாவது வாய் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது வாயில் போட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. குழந்தை சொல்லுதா இல்லையா? ஆமாம், வாய் ஒரு மாதிரி இருக்குது, எதையாவது வாங்கி கொடுப்பா, வாயில் போட்டு என்ன செய்யறப்போ. அதுக்காக நம்ம வீட்டில் நிறைய எப்போ பார்த்தாலும் ஸ்நாக்ஸு, முறுக்கு, என்னது ஃபுட்டு, வேறு என்ன இந்த இது காரம் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம். அப்போ அதுக்கு தேவையான தின்றது நல்லது தான். அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம். அல்லேலூயா. சில குழந்தைகளை பார்க்குறேன், காலைல வரும்போது வீட்டில் சாப்பிட்டு வா,
மீட்டிங் முடிகிறதுக்குள்ள ஒரு பிள்ளை திரும்ப சாப்பாடு வேணுமா? தேவையில்லை. அப்படி கொடுத்து கெடுக்கக்கூடாது பிள்ளைகளை. வேணுமா தண்ணி கொடு, தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கடா போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிள்ளைகள் எப்போ சாப்பிட்டா நல்லது? பிள்ளைகளும் மத்தியானம் சாப்பிடணும். சில இடையில சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கணும். சரி, இங்கேருந்து பட்டாளம் போன மாதிரி போகணும், அங்கே எங்கேயாவது வச்சு எல்லாம் சாப்பிட்டு கேட்டு அந்த மாதிரியான சாப்பாடு கொடுக்கணும். பிள்ளைகளோட வயறு கொஞ்சம் பசித்து சாப்பிட்டுட்டு அப்போ தான் வியாதி வராது. அல்லேலூயா. நீ இது இடையில தான் கொடுக்குறியா? இல்லை, இது உலகம் கொடுக்கறது இல்லை. இதுக்கு முன்னே வளர்த்த கம்பெனிகளும் கொடுத்ததில்லை. சோத்திரம். காலைல ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டுக்கணும். சாப்பிடலாம் கூட அதை நான் கேட்க மாட்டேன். காரணம், உபவாசத்தோடு வரட்டும். சோத்திரம். அல்லேலூயா. அடுத்து வந்து எப்போ தான்? மத்தியானம் தான், அவ்வளோதான். அப்போ நீ அதுகளுக்கு ஊட்ட ஆசைப்படுவது, பிள்ளைகளுக்கு கொடுக்குற போஜனம் எதன் மேல் அதிக ஆவல் வேணும்னா ஆண்டவரை குறித்ததான சத்தியத்தை கொடு. அல்லேலூயா. அந்த சத்தியம் தான் உன் பிள்ளைகளுக்கு உள்ளேயும் வெளியையும் ஆரோக்கியத்தை கொண்டு வருவது. ஆமென். ஆனால் பிள்ளைகளுக்கு அதை எப்படி போதிக்கணுமா? கருத்தாய். எப்படி போதிக்கணும்? கருத்தாய். ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகளை உட்கார வச்சு பைபிளை என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும். எத்தனை பேர் படிக்க வைக்கிறீங்க? அப்போது பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்க நீ சொல்லி கொடுக்கணும். படி. புஸ்தகம் படிப்பாங்க, சொல்லாமே படி. ஏன்னா வாத்தியார் அடிப்பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ வேதத்தின் காரியத்தை நீ கட்டாயத்தில் படிக்க சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. கருத்தாய் போதித்து. அடுத்தது, வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணுமா? ஆமென். அல்லேலூயா. வீட்டில் என்ன செய்துட்டு இருக்கும்போ முதலாவது உட்கார்ந்துருக்கும்போ பேசணுமா? நம்ம உட்கார்ந்துருக்கோம், பக்கத்து வீட்டை பற்றியும் பேசுவோம். சபையில் யாரையெல்லாம் உனக்கு பிடிக்காதோ அவங்கள பற்றியே பேசுவேன். ஏங்க கேட்டிங்களா? சிலவங்க கேட்டீங்களா? சிலவங்க கேட்டியா புருஷனை? அவங்க பேசுவதே வேற. கேட்டீங்களான்னு கேட்டு, என்ன அந்த பையன் இப்படி குனிஞ்சு நிற்கானா? அப்படியா? சரி, அவனுக்கு கல்லை தூக்கி வைன்னு சொல்லிட்டு விடாமல். அல்லேலூயா. அப்போது அடுத்தவங்களை பற்றியே குறை பேசுறதுக்கு தான் அவனை நேரமே தவிர, வேதம் சொல்லுகிறது நீ வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும் எதை குறித்து பேசு? கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசு. அல்லேலூயா. உலக காரியத்தை பற்றி பேசாத. பிரச்சனை ஆயிரம் இருக்கு, பிரச்சனை பற்றி பேசாத. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் செய்வார் என்று சொல்லு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னுடைய தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். வீண் வார்த்தைகள் பேசுவதற்கு இடம் கொடாதிருங்கள். அவைகளை குறித்து உட்கார்ந்திருக்கிற போதும் என்னது? நடக்கிற வேலையிலையும் கதை பேசாத. அல்லேலூயா. உலக கதையை பேசாத. எதை பேசு? வேதத்தை குறித்து, தேவனை குறித்து. அப்போ நமக்கு பேசுறதுக்கு என்ன? அல்லேலூயா. தேவனை துதிப்பது, அவனை குறித்து பாடுவது, அல்லேலூயா, அவனை குறித்து சிந்திப்பது, இதெல்லாம் நமக்கு தேவன் ஒப்படைச்சிருக்கிறார். இரவு முதல் அந்த வேதத்தில் எப்படி இருக்கிறவன்? தியானமாய். கர்த்தர் வேதத்தில் எப்படி இருந்து? பிரியமாய் இருந்து. இரவு போலும் கர்த்தர் வேதத்தில் எப்படி இருக்கிற? தியானமாய். அப்போ இரவு மேலே அவனை புத்தகத்தை திறந்து வச்சுட்டு இருக்கு. அப்படி அல்ல. அல்லேலூயா. கேட்பதை இருதயத்தில் வைத்து என்ன செய்யணும்? ஆராயணும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லணும். இதுதான் நம்ம அடுத்து நடக்கும் போதும். அடுத்தது படுக்கும்போது கூட நீ அதான் சிந்திக்கணும், பேசணும். அல்லேலூயா. நம்ம படுத்திருக்கும் போது தான் யாரையாக ஏமாத்தணும்னு நினைப்போம். படுத்திருக்கும்போது தூங்க போகிற நேரம் தான் அந்த பையன் என்னை இப்படி பேசி போட்டான், நாளைக்கு எப்படியாவது அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். நம்ம நினைக்கிறது பூரா அதுதான். அல்லேலூயா. கர்த்தருடைய காட்சி அதான் பிரச்சனை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லணும். ஏன் இதை கர்த்தர் சொல்ல? நம்முடைய உள்ளான இருதயம் தூய்மை உள்ளதாய் மாற வேண்டும். அதற்காக கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. சரி, இவைகள் எல்லாம் என்ன பண்ணா? தேவனை குறித்த அறிவுக்கு நேராக
நடத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அறிவை இல்லாமல் பண்ணுவதுதான் யாருடைய வேலை? சத்துருடைய வேலை. ஆமென். ஒன்று என்னவென்றால், தவறான சில எண்ணங்கள். வேதத்தின் அறிவு குறைவாக இருக்கிறதுனால் வேதத்தை குறித்த ஒரு தவறான புரிதல் வந்துருது அநேகருக்கு. ஆமென். சந்தேகம் என்னது? புரிதல். இது அப்போ அந்த தவறான புரிதலே தவறான விளக்கத்தை கொண்டு வரும். ஆமென். அந்த புரிதலும் தவறாக புரியக்கூடாது. அல்லேலூயா. அந்த விளக்கமும் தவறாக சிந்திக்க கூடாது. ஆமென். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது அவிசுவாசம். என்னது? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு இருதயம் இருக்காது. ஆமென். அவிசுவாசம். எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் நம்முடைய இருதயத்துக்குள் ஒரு விசுவாசம் என்பது இருப்பதில்லை. அல்லேலூயா. அடுத்தது நான் சொன்னேன், உங்களுடைய சந்தேகமாகிய பல எண்ணங்கள். கையை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 22 வசனத்தை வாசிப்போமாக. 13:22. அப்போ இவைகளில் பல கலைகளாகிய பல எண்ணங்கள் உள்ள வரும்போது, அல்லேலூயா, வேத வசனத்தை விசுவாசித்து இவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு இறுதியம் வருவதில்லை. அங்க ஒரு சந்தேகத்தை கொண்டு போட்டார் சத்தம். அல்லேலூயா. அன்று வசனத்தை கேட்டோம். இந்த சூழ்நிலை மத்தியில் நம்ம இதெல்லாம் யோசித்தா வேலைக்கு ஆகாது என்று வசனத்தின் மேல் என்ன வந்துடுது? சந்தேகம் வந்துடுது. வசனத்தை விசுவாசிக்க நம்முடைய இறுதி என்ன செய்கிறது? மறுக்கிறது. அடுத்த உலகத்துக்குரிய கவலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லது சில உடம்பில் பல பலவீனங்கள், வியாதிகள் இருந்தால் அதை குறித்த ஒரு சிந்தை. ஆமென். இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால், அல்லேலூயா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர விடாமல் தடுக்கிறது. ஆமென். நம்ம அந்த பேதுருவை பார்த்து வாசிப்போம். 2ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானம் உண்டாகும். கர்த்தரை அறிவதால் வருகிற சமாதானம். ஆமென். அடுத்தது அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் யாவற்றையும். அப்ப இதுதான் கலைஞர் நம்ம பார்த்தோம் கொஞ்சம். அல்லேலூயா. அப்ப அவரை அறிகிற அறிவினால் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குரியதான உதவி உண்டாகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவைகள் தேவனை அறிவதால் வருவது. முதல்ல சொல்லி இருக்கு, கிருபையும் சமாதானம். ஆமென். கிருபை எப்படி நமக்கு செயல்படுகிறது? அந்த 3ஆம் வசனம் வாசிப்போம். அசுத்தத்திற்கு தப்பி, அந்த பாயிண்ட். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஆமென். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? இந்த அருவருப்பான காரியங்கள் உன்னை மேற்கொண்டு உனக்குள்ளே வந்து விடாதபடி, அல்லேலூயா, தேவ கிருபை என்ன செய்ய உன்னை தாங்குகிறது. ஆமென். அதாவது வேதம் சொல்லுகிறாரு, அநேக தவறான வியக்கம் கூட பாவம் பெருகிற இடத்துல என்ன பெருகுதான்? கிருபை பெருகுதான். அல்லேலூயா. என்றால் நீ எவ்வளவு பாவம் செய்தாலும் கர்த்தருடைய மன்னிக்கிற கிருபை தான் உனக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஆமென். புரியுதா சொல்றது? நீ எவ்வளவு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டியா, என்ன பாவம் செய்தாலும் பிரச்சனை, தேவனுடைய கிருபை உனக்கு பெருகுது, மன்னிக்கும் கிருபை என்று தப்பா வைக்கிற. அப்படி என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் பெருகிற இடத்துல தேவனுடைய கிருபை அந்த பாவம் முன்னே மேற்கொள்ளாதபடி கிருபையால் நீ நிற்பதற்கும், ஆமென், அந்த பாவத்தை மேற்கொள்வதற்குரிய கிருபை கர்த்தருக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சரி. அப்ப இப்படிப்பட்ட நிலைகள் தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? போய்கொண்டிருக்கிறது. கையை வைத்தாலே சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் ஆயுதம்,
வாசிப்பா. அதனுடைய எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை முதலாக வாசிப்போம். சகோதரரே, கர்த்தரிலும் பலப்படணும். என்ன செய்யணும்? பலப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கையை சத்தமா சொல்லணும். ஏன் பலப்பட வேண்டும் என்று அதோட 11ஆம் வசனத்திலும் 12ஆம் வசனம் சொல்லப்பட வாசித்து விடுவோம். பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கவங்களை என்ன உண்டாகும்? திராணி உண்டாகும்படிக்கு தேவனுடைய என்னப்படுக சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். அல்ல, அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடும் உங்களுக்கு என்ன இருக்கு? போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அதான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் நீ ஒரு ராணுவ வீரனாய் நின்று கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். உன்னை பழைய நிலையில் கொண்டு போவதற்காக, அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வைப்பதற்காக சத்துரு உனக்கு எதிராக போராடி கொண்டிருப்பான். நேரத்தில் பாருங்க, அதனுடைய தானியேல் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. 3ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை என்ன செய்தானா? முற்றுகை போட்டான். எருசலேம் தேவாலயம் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. அந்த தேவாலயம் இருக்கிற இடத்தை எதிரி என்ன செய்தான்? முற்றுகை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். ஆமென். அப்போ எருசலேம், அதாவது ஒரு இடத்தை ஒரு எதிரி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா, அந்த இடத்திற்குரிய காவல் சரியாக இல்லை என்பது அர்த்தம். ஆமென், ஆமென். அப்ப எருசலேமை எதிரி முற்றுகை போட வேண்டும் என்றால், அல்லேலூயா, எருசலேமில் உள்ள காவல் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அங்கு என்ன காவல்? தேவ ஜனங்கள் சத்தியத்தை கைக்கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது அங்கு தேவனுடைய பாதுகாவல் அங்கு பிறக்கிறது. அல்லேலூயா. எப்ப தேவனுடைய வழியை விட்டு விலகி போகிறார்களோ அப்பொழுது தேவனுடைய பாதுகாவலை விட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். இதுதான் அங்கு ஏற்பட்டது. தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, கீழ்ப்படியாமல் காட்டுகிறார்களோ, அல்லேலூயா, தேவனுடைய பிரியமா வாழாமல் தங்கள் மன விருப்பத்திற்கு வாழ ஆரம்பிக்கிறார்களோ, அந்த நேரத்தில் சத்துருவாகிய எதிரி அவர்களை எரிச்சுகிறார், தாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய பாதுகாவல் முழுவதும் தேவனால் உண்டாகிற பாதுகாவல். அல்லேலூயா. அவர்களுக்கு எதிராக சத்துரு எதிரி போகிறார்கள். இவர்கள் எங்கேயோ என்ன செய்யற வழி தவறி இருக்கிறாங்க. இவர்கள் தேவன் அவர்களுக்கு விதித்த கட்டளையை விட்டு விலகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால்தான் அவர்களுக்கு இழப்பும் பாதிப்பும் வருவது. இன்றைக்கே இருந்தாலும் அன்றைக்கே இருந்தாலும் அப்படிதான். அல்லேலூயா. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத்நேச்சர் எருசலேமில் வந்து அதை முற்றுகையிட்டார். தேவன் விரும்புகிற இடம், தேவன் நேசிக்கிற இடம், தேவனுடைய வீடாகிய ஆலயம் இருக்கிற இடம், அல்லேலூயா, சத்துருடைய கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வந்தது. ஆமென். சொல்லி இருக்கிற அப்பொழுது ஆண்டவர் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்போ பாதுகாவல் சரியா இல்லாததால் எதிரி உள் புக ஆரம்பிக்கிறார். அதுபோல தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய நிலையில் பாதுகாவலாகிய தடுப்பு சுவர் அரண், அல்லேலூயா, உனக்கு இல்லை என்றால் சத்துரு உன் வாழ்க்கையில் குடும்பத்துக்குள் கிரியை செய்வதற்கு வழிவகுக்கும். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லுங்க, கீழே வரும்போது ஏராளமான காரியங்களை கொள்ளையடித்து கொண்டு போய்விடுகிறார். ஆமென். அப்போ சத்துருடைய கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டாலே
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய எல்லா காரியத்தையும் சத்துரு என்ன செய்ய சூறையாடி விடுவான். ஆமென். சத்துரு ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை சூறையாடி விடாதபடி இருக்க ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எச்சரிக்கையா இருக்கணும். கைகளை தலையில சத்தமா சொல்லு ஹல்லேலூயா. அதற்காக நான் சொல்லப்பட்ட கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் என்ன செய்யணும்? பலப்படணும். ஹல்லேலூயா. பலப்படணும். பாருங்கள் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வசனம் 11. திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளணும். ஆமென். சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சொல்லும் போது எபேசியர் 6வது அதிகாரம் 14 ஒரு சில வசனத்தை வாசிப்போம். 7 ஆயுதங்கள் இருக்கிறது. சர்வாயுதம். அல்லேலூயா. 7 ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றிகரமாய் வாழ்வதற்கு வேதத்தில் சொல்லப்பட்டதான என்னது எத்தனை ஆயுதம்? 7 ஆயுதங்கள். ஆமென். நம்ம அதில் வாசித்தோம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அல்லேலூயா சொல்லுவோம். சாசன தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுடன் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம் 7 காரியங்கள் அடங்கினது. வாசிப்போம் அதை 14 முதல். 1 சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். 2 ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், இரட்சணியம் என்னும் தலைச்சீரா, வசனமாகிய ஆவியின் பட்டயம். 18 ஜபம். அல்லேலூயா சொல்ல வாய்க்கிறாங்க. சத்தமாலையில சொல்றோம். இதில் 7 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. எத்தனை காரியங்கள்? 7 காரியங்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆமென் எதிரியாகிய சாத்தானை மேற்கொள்வதற்கும் அல்லேலூயா இந்த 7 காரியங்கள் அடங்கிய சர்வாயுத வர்க்கத்தை நீ என்ன செய்யணும்? தரித்திருக்க. ஆமென். அப்ப இதை தரித்துக் கொள்வதற்கு முன்னதாக 10வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? நீ சகோதரர் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமை. அப்போ இவைகளை தரித்துக் கொள்வதற்கு முன்பதாக அல்லேலூயா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ஆமென். நம்ம எப்படியோ இருந்துட்டு இவைகளை அடைய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளையும் சோதித்து தேவனுக்கு பிரியமானதையும் பிரியம் அல்லாததையும் பிரித்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பதாக செம்மையானதாக நிறுத்த பிரயாசப்பட வேண்டும். முதல்ல 1. 2வது தேவன் மேல் அளவு கடந்த என்ன வேணும்? அன்பு வேணும், தாகம் வேணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் அதிகமான அன்பு ஒரு தேவனுடைய மேல் வைத்தாலே அல்லேலூயா இவைகள் மேல் உனக்கு ஆட்டப்படிய நாட்டம் வந்து விடுகிறது. ஆமென். 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 என்ன வந்து விடுகிறது? நாட்டம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் வளரணும், இன்னும் நம்ம பலப்படணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய என்னென்ன நிலையில் நாம் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நாட்டம், ஒரு ஆர்வம், ஒரு வாஞ்சி ஒரு தேவனுடைய வந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்பதான் இந்த சர்வாயுத வர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா செயல்பட ஆரம்பிக்கும். முதலாவது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 14வது வசனம். முதல் காரியம், அந்த சர்வாயுத வர்க்கத்தில் முதல் காரியம் என்னது? சத்தியம் என்னும். சத்தியத்தை எதற்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. கச்சை. கச்சை எங்கு கட்டுவது? சொல்லுங்க. இடுப்பு, இடையில் கட்டுவது கச்சை.
அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலனான பவுல் பிரைஸ் தி லார்ட் ரோமா போர் சேவகர்கள் தரித்திருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை பார்க்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யுத்த வீரன் எப்படி இருக்கிறான், எவ்வளோ அழகா தியானம் பண்ணிடுறாங்க மனுஷன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு யுத்த வீரனை தன்னுடைய கண்களுக்கு முன்பதாய் பார்க்க வைக்கிறான். ரோமா போர் வீரர்கள் எப்படி இருக்கிறார்கள், எந்த நிலையில் யுத்தத்திற்கு அவர்கள் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார்கள், யுத்தத்துக்கு நிற்கிறவரிடத்தில் என்னென்ன தகுதிகள் தேவைப்படுகிறது, ஆயத்தம் அல்லேலூயா என்று அதை அவனுடைய சிந்தனை மண்டலத்தில் நிறுத்தி அல்லேலூயா இங்க கொண்டு வர கையவே தலையில சொல்லு சத்தமா சொல்லுவாங்க. கச்சை எங்க கட்டுவது, இடுப்பில் கட்டுவது. போர் வீரர்கள் இடுப்பில் கட்டுகிற கச்சை சாதாரணமான பெல்ட் அல்ல. அல்லேலூயா. எப்படி இருக்கும், அகலமா பட்டையா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அந்த பெல்ட்டில் கச்சையில் பல ஆயுதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். சரி ஆமென். அது நான் பின்னதாக வருகிறேன். இந்த அரை கச்சை பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா எதற்கு உதவுகிறது என்றால், முதலாவது தான் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை பாதுகாப்பதற்கு. புரியுதா இல்லையா? என்ன பாதுகாக்க? வஸ்திரங்கள் கலண்டு போகாமல் இருப்பதற்கு பாதுகாவல் கொடுக்கிறது ஒன்று. அல்லேலூயா. இரண்டாவது நிமிர்ந்து நிற்க உதவி செய்கிறது. அல்லேலூயா. ஏன்னா சிலவர்களை இப்போ உதாரணம் நம்ம எடுத்துக்கொள்ளும், சில இடுப்பு வரி இருந்ததுனாலே அகலமான ஒரு பெல்ட்டு கட்டிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும், அந்த பெயின் மாறுது. அப்போது யுத்த வீரனாக நிற்கிறவர்கள் சாதாரணமாய் சாப்பிடுகிறது போல சில நேரம் எப்பொழுதும் சாப்பிட முடியாது. அவனு ஓடவும் வேணும், நிற்கவும் வேணும், வெயிட்டும் உடம்புல இருக்கு. என்னது, துப்பாக்கியும் பிடிக்கணும். அல்லேலூயா. அந்த இடத்துல அவன் தடுமாற முடியாது. அவனை தாங்கி நிறுத்துவதற்கு உதவுவதுதான் கச்சை. அல்லேலூயா. உடம்பில் இருக்கிற எல்லா வஸ்திரத்தையும் யுத்த வேண்டக்கூடிய எல்லா விதமான ஆடையும் கொண்டு இணைக்கிற இடம்தான் இடைக்கச்சை. ஆமென் அல்லேலூயா. இங்கு அந்த கச்சை எதற்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறது? சத்தியம். சத்தியத்தின்படி வாழுகிறவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உறுதியாயிருப்பான். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, எப்படியோ வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஹல்லேலூயா. கடனால சொன்னேன், நீதிமான் பனையை போல செழித்து என்று சொல்லப்பட்ட. ஆமென். ஆனா எப்படி வளரும்? நிமிர்ந்து வளரும். இரண்டாவது, எந்த இடத்திலும் வளரும். அல்லேலூயா. தண்ணி இல்லாத இடத்துல இருந்தாலும் நம்ம யோசிப்போம், இது எப்படி அங்கே அந்த பனை நிற்குது. அழுதாலும் என்னட்டே ஒரு பாஸ்டர் எல்லாம் பாறையாக இருக்கு, இந்த இடம் இந்த பனை மறந்துருக்கு பாரு, இது எப்படி பாஸ்டர் இது தண்ணி கிடைக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன், அது நானும் தான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. காரணம், அவ்வளவு தூரம் அந்த வறண்ட காய்ந்து போன இடத்துலையும் கூட அதற்குரிய தண்ணி என்ன செய்யுது, சேர்க்கிறது. இன்னும் ஒன்று புரிந்து கொள்ளணும், பனைமரம் இளம் மரங்களில் உள் ஈரம் தண்ணி நிறைய இருக்கும். பார்த்துருக்கா இல்லையா? இந்த பதநீரெல்லாம் எடுக்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம், அதுலேருந்து ஊறுகிறது தான். அப்போ எவ்வளோ இருக்கிறது பாருங்கள். அந்த அதனுடைய உள் பகுதியெல்லாம் உள்ள என்ன இருக்கும், சக்க சோறுன்னு சொல்லுவாங்க. அவைகளெல்லாம் என்ன ஈரமாக இருக்கும். அப்போது அதுக்குரிய தண்ணி எல்லாம் இழுத்து உள்ள வச்சுக்கிடுது. ஆமென். அந்த பனை உறுதியானது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்தின்படி நீ ஜீவித்தால், ஆமென், சத்துருவை எதிர்த்து நிற்கவனால முடியும். ஆமென். அப்போ ஒரு சத்தியத்தின்படி, சத்தியம் உனக்கு கட்சியாக இருக்கும் போது, அல்லேலூயா,
உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது வேகமாய் முன்னோக்கி கடந்து செல்வதற்கு கச்சை உதவுகிறது. அல்லேலூயா. உனக்கு நின்று யுத்தம் செய்ய கச்சை உதவுகிறது, பலன் கொடுக்கிறது. அல்லேலூயா. உன் வஸ்திரங்களை பாதுகாப்பதற்கு கச்சை உதவுகிறது. அல்லேலூயா. இவன் எல்லாவற்றுக்கும் இடைக்கச்சை தேவை. ஆமென், ஆமென். அப்போ வஸ்திரம் ஒருவனுக்கு உரிந்து போனால் அவருடைய ஓட்டமும் நின்று போகும், எல்லாம் தடுமாறு. பார்த்தீங்களா? அப்போ வஸ்திரத்தை பாதுகாக்கணும்னா என்ன வேணும்? சத்தியம், கச்சை வேணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரம் நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நீ சத்தியத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே தான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் போது, ஹல்லேலூயா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ கிறிஸ்துவை என்ன செய்கிறாய்? ஞானஸ்நானம் மூலமாய் தரித்திருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்போ தரித்த வஸ்திரம் உன்னில் சரியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு கட்டாய சத்தியமாகிய கச்சை உனக்கு தேவை. சத்தியத்தை வாழ ஒன்று நீ ஒப்பு கொடுக்கும் போது, ஹல்லேலூயா, கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும். பாருங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல் ஒரு சில வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. பலப்படு. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல ஒரு தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்கள் அவன் நிச்சயமாட்டான், சிக்கிக் கொள்ள மாட்டான். அல்லேலூயா. தண்டில் சேவகம் பண்ணுகிறவன், அல்லேலூயா, யுத்த வீரனாக செயலாற்றுகிறவன், அல்லேலூயா, எதுல? பிழைப்புக்கு அடுத்த காரியத்தை என்ன செய்ய மாட்டான்? சிக்க மாட்டான். அதற்கு அந்த ஆசை வந்து விட்டாலே அவன் செய்கிறதான சேவகம் சரியானதா இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அடுத்தது என்னது? மல் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் படா. அல்லேலூயா. அப்போ மல்யுத்தம் பண்ணுகிறதை கொண்டு வருகிறார். ஆமென், ஆமென். நம்ம பார்க்கிறோம், இந்த பாக்ஸிங், கராத்தைகள், இப்படி பல விதத்தில். ஒன்று வேணால் கபடி கூட பார்க்குறோம், ரைசலா கிரிக்கெட்டே பார்க்குறோம், ஃபுட்பால் பார்க்குறோம், அல்லேலூயா, பாஸ்கெட்பால் பார்க்குறோம். இவைகள் எல்லாத்துக்கும் விளையாடுவதில் அவுட் என்று சொல்கிறதுக்கு சில ஒழுங்கு விதிமுறை வச்சுருக்காங்க. புரியுதா இல்லையா? அப்போது அந்த விதிமுறைக்கு உள் விளையாடுனாதான் அவனுக்கு என்னது? பாயிண்ட். சொல்ல புரியுதா இல்லையா? சாதாரண கபடிக்கே அப்படிதான். அங்கே உள்ளவனையெல்லாம் 100 பேரை தட்டிட்டு வந்தாலும் சரி பிரச்சனை. ஆனால் கோடை தாண்டதில் மூச்சு விடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ கண்ணெல்லாம் வெளியே தள்ளுற அளவில் மூச்சு அங்கே பூச்சி பிடிக்க வேண்டியிருக்கு. சிலவன் அங்கே பிடிச்சி விட்டு அமுக்கனா மூச்சு போயிடும். அப்போ அதுலலாம் மூச்சு பிடிச்ச அவசியம். அப்போது கோட்டுக்கு முன்னே மூச்சை விட்டுட்டான்னா அவுட். அவன் அதுவரை அவன் செய்ததெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. அதே மாதிரி கிரிக்கெட் இருக்குது. அந்த பால் அடிக்கிறது ஒரு முறை இருக்குது. அது போய் விழுறது, எங்கே விழுந்தால் அது பாயிண்ட்டு, எங்கே விழுந்தால் அவுட்டுன்னு இருக்குது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. பாருங்கள், அப்போது ஒரு ஸ்போர்ட்ஸில் விளையாடுவதற்கு அவ்வளோ ஒழுங்குமுறை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் யுத்த வீரனுக்கு அவ்வளோ ஒழுங்குமுறை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மல்யுத்தம் பண்ணுகிறவனுக்கு அவ்வளோ ஒழுங்குமுறை வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. மல்யுத்தம் பண்ணுகிறவன் எப்படி? சட்டத்தின்படி, அதற்கு நியமிக்கப்பட்ட என்னது? விதிமுறைப்படி. அல்லேலூயா. பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான், அவார்டு இல்லை. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ சாதாரணமான காரியத்தை கதணும். இதற்கே இப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன், ஆமென், கர்த்தருக்கு செயல்படுகிறவன் எவ்வளவு கரெக்டாக இருக்கிறது எதிர்பார்க்கிறான்.
ஐயா, உலக பிரகாரமான காரியத்திற்கு அவ்வளவு ஒழுங்குமுறை இருக்கு என்றால் தேவனுடைய காரியம் என்ன ஒழுங்கற்றதா? இன்று உலக பிரகாரமான காரியத்தை ஒழுங்கமாய் கடைபிடிக்கிறான், தேவனுடைய காரியத்தை தாறுமாறாய் வாழ்கிறான். தாறுமாறாய் வாழ்ந்துட்டு எனக்கு அவார்டு வேணும், முடிசூட்டப்படணும், கிரீடம் வேணும். என்னது, நான் விளையாடினேன். யோ, நீ ட்ராக்கு மாறி போயிட்டு பரவாயில்ல, கழிச்சிட்டு மீதியை கொடு. அப்போ உலக பிரகாரமான காரியத்திற்கு அவன் ஒழுங்குமுறை இருக்கின்றால் தேவனுடைய காரியத்தை எவ்வளவு பெரிய ஒழுங்கு இருக்கு. அப்போ இதுல அவன் சொல்லி இருப்பது யாருக்கு என்றால் ஊழியக்காரன் கொடுக்கிறான். அதே தான் விசுவாசிகளுக்கு. ஊழியம் செய்கிறவன் இப்படியெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்குமுறைப்படி செய். ஒழுங்கு மாறா செய்யாத. ஒழுங்கு மாற செய்தால் உனக்கு என்ன இல்லை? தேவனால் உண்டாகிற முடிசூட்டப்படுதல் இல்லை. உனக்குரிய பலனை நீ இழந்து விடுவாய். அல்லேலூயா. ஆனால் மல்யுத்தம் பண்ணுகிறவன் எப்படி பண்ணணும்? சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் என்ன செய்யப்பட மாட்டான்? முடிசூட்டப்பட மாட்டான் சொல்லப்பட்டது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நமக்கு போதிக்கப்படுகிற ஒழுங்கின்படி வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதன்படி ஒப்பு கொடுத்து நம்ம வாழலை என்றால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிரும்? வீணாயிரும். அதற்கு தான் சொல்றது, சத்தியத்தை கேளு, ஆண்டவர் ஆராதி. அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லிக் கொடு. ஆமென். தேவன் சொல்லுகிற ஒழுங்கின்படி வாழ கற்றுக்கொள். ஆமென். உன் மனம் போல் வாழ்ந்து விட்டு கர்த்தர் எனக்கு அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, பாஸ்டர் அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி பாஸ்டரையும் குறை சொல்லி ஆண்டவரையும் குறை சொல்லாத. ஆமென். வேதம் உனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி தான் நீ நானும் வாழணும். ஆமென். வாழ முடியலன்னு ஆண்டவர் என்னால் வாழ முடியல, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லு. ஹல்லேலூயா. அப்போ அவர் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த நாட்களில் ஆமென் சத்தியம் என்னும் கச்சை அப்படின்னால் சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் தான் ஹல்லேலூயா கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றிகரமாக முன்னோக்கி கடந்து செல்ல முடியும். எதிரியை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு தோல்வியுற்ற நபராய் கடைசி நிற்க வேண்டியவர். ஆனால் நம்மை ஒன்று தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் பிடிச்சோம், எல்லாரும் சொல்லிப்போம். கர்த்தருடைய சம்மதம் முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமென் போர் முனையில் நின்று கொண்டிருக்கிற ஒரு யுத்த வீரனுக்கு சமம். ஆமென். போர் முனையில் யுத்தத்திற்காக தண்டிலே சேவகம் பண்ணுகிற ஒரு மனிதன். ஆமென். அவனுக்கு விதிக்கப்பட்ட ஒழுங்கு முறைப்படி அவன் செய்ய வேண்டியது இருக்கிறது. மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டப்படி செய்ய வேண்டியிருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் இப்படி அநேக ஒழுங்குமுறைகள் இருக்கும் என்றால் தேவனுக்காய் வாழ்வது ஆமென் தேவனுக்கு செயல்படுவது ஆமென் எவ்வளவு மேன்மையானதாக இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய வேத வசனத்தின் வாழ கிருபைதாரும். ஆமென். என் விருப்பப்படி அல்லப்பா. ஆமென். உம்முடைய விருப்பப்படி தான் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி எல்லாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வேதத்தின் காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே சர்வாயுத வர்க்கம் ஆமென் அணிந்தவர்களாக ஹல்லேலூயா பிசாசன் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்தவர்களாக இருக்க அந்த கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியம் மிக முக்கியம் என்பதை முதல் காரியமாக எங்கள் வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன அருமை ஆண்டவர். ஹல்லேலூயா. வெளியே பிரவேசித்ததான நாங்கள் ஆமென் சத்தியப்படி வாழ்ந்து வெற்றிகரமாய் வெளியே கடந்து வர வெற்றிகரமாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். வசனத்தை கேட்டு ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதி பெரிய காற்று செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே என் சபையுடனே